Hello. Hello. கேக்குதா? Hello. 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 கேக்குதா? Hello. Hello. Oh, clear. Okay. Screen visual இருக்கா? Screen. Hello. Screen clear. Okay. Okay. Okay, let's start the assignment discussion. Human resources diversity. So, assignmentல இந்த செஷன் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்றத பேஸ் பண்ணி செய்ய போறோம். ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின் வந்து என்னது, ஹியூமன் ரிசோர்சஸ் டைவர்சிட்டியை வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ல உள்ள ஃபங்க்ஷனோட எப்படி கனெக்ட் ஆகி இதை வந்து யூஸ் பண்றாங்க, அதாவது ஆப்ரேட் பண்றாங்கன்றத தான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவும், செகண்ட் கொஸ்டின் வந்து அதை வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுல வந்து உங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி அசைன்மெண்ட் செய்யணுன்றதுக்கான கைட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் செஞ்சிருப்பீங்க, தெரியாம இருக்காது. ஸோ நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம போறேன். யூஸ்வலா செய்யற மாதிரி தான், பேப்பர் சைஸ்ல இருந்து ஃபோன் சைஸ் எல்லாமே. ஸோ வந்து உங்களுக்கு கேட்டிருந்தது வந்து diversity is all about having people from various races, background, gender, ages, and more. When we talk about diversity in places like the workplace, especially in human resources management, it's about recognizing and including all sorts of perspectives and experiences from different people. Take 5 human resources management functions and explain how to promote and include diversity in the workplace as an HR manager. அதுக்கு 50 marks. And another question, elaborate on the 5 functions you have mentioned above with real business world examples in the workplace for each of the HRM functions. So, இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து HRM functionsல வந்து 5 functionsோட இந்த டைவர்சிட்டிய எப்படி ப்ரொமோட் பண்ணீங்களோ, எப்படி கனெக்ட் பண்ணி காட்ட போறீங்கன்றது தான் இதுல மெயின். இப்ப வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் டைவர்சிட்டினா என்னன்றத அதுலயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருப்பாங்க. பட் நாங்க மெயினா டைவர்சிட்டினா என்ன அப்படின்றத பார்ப்போம். Human resources diversity is having folks from various races,
backgrounds, genders, ages, and more. When we talk about diversity in workplace, like the diversity in places like the workplace, especially in human resource management. So இது வந்து அவங்க வந்து இந்த கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க இதை விட்டுட்டு உங்களோட நாலேஜ் படி இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் டைவர்சிட்டினா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை பார்ப்போம். It's not just about how people look, but also about how they think, talk, and solve problems. So பேசிக்கா அந்த டைவர்சிட்டின்றது ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஹியூமன் ரிசோர்சஸ், ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நாங்க ஒர்க் பிளேஸ்ல மீட் பண்ணுவோம். அவங்க வந்து வேற வேற ரேசஸ்ல இருக்கலாம், வேற பேக்ரவுண்ட்ல இருக்கலாம். சொல்ல போனா இப்ப கிளாஸஸ் லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அதுல எப்படி வேணாலும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா ஒரு ஃப்ரெஷர் வந்து வாராங்கன்னு சொன்னா அந்த ஃப்ரெஷர் ஒருவேளை நல்ல ரிச்சான ஃபேமிலியில இருந்தும் வரலாம், இல்லாட்டி வந்து என்ன சொல்றது ஒரு சாதாரணமான ஃபேமிலியில இருந்தும் வரலாம். பட் அங்க அவங்க வந்து வாரது ஃப்ரெஷரா ஒரு ஈக்குவலான ஜாப்புக்கு. ஸோ ஜெண்டர்ன்ற டைம்ல அவங்க மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், அண்ட் ஏஜஸ், அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வரலாம், அவங்களுடைய லிவிங் பிளேசஸ் மாறுபடலாம். ஸோ பட் எல்லாருமே அங்க வர்றவங்க எதுக்கு, ஒர்க்குக்கு. ஸோ இது வந்து அவங்க பேசுற விதம், நடந்து கொள்றது, என்ன மாதிரி யோசிக்கிறாங்க. சிலவங்க வந்து காமா பேஷண்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான டேலண்டோட வருவாங்க. சிலவங்க வந்து எப்படி என்னதான் வந்து அவங்க ட்ரை பண்ணாலுமே அவங்க அவங்களோட அந்த பேஷன்ஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகாம குயிக்கா ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சான்சஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. It's important to recognize and value these differences to create a good and inclusive workplace. So வந்து எப்படியான ஒரு நல்ல ஒர்க் பிளேஸ் வந்து இருக்கணும்னு சொன்னா, இப்படி மாறுபட்ட வந்து டிஃப்ரெண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சிருக்கவங்க, டிஃப்ரெண்டான பீப்புள் வந்து மீட் பண்ற ஒரு இடத்துல அவங்க வந்து அது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஓகே இதுதான் இவங்களுடைய பிஹேவியர்னா, இதுதான் இவங்களுடைய என்ன சொல்றது லாங்குவேஜ் தான், அவங்க சம்டைம்ஸ் பேசுற ஸ்லாங் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வந்து ஏத்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி போனாதான் ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப், அதாவது colleagues, ஒர்க் பிளேஸ்ல உள்ளவங்களுக்கு இடையிலான ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். In HRM, diversity involves implementing policies, practices, and programs that ensure fair representation and equal opportunities for all employees. So, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த மாதிரியான ரேசஸ்ல இருந்து வந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஜெண்டர்ல இருந்து வந்தாலும் சரி, ஜெண்டரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இப்ப சம்டைம்ஸ் ஒரு ஃபீமேல் வந்து ஹையர் ஆபீசரா இருக்கும் போது அந்த ஹையர் ஆபீசர் வந்து ஃபீமேல்ன்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட வந்து லோ ஆக்குறதோ, இல்லாட்டி அவங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ வந்து கம்மியா கொடுக்கணும்னா திங்க் பண்ண கூடாது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவல். இதுதான் ஒர்க் பிளேஸ்ல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். பட் இப்போ
இப்பவும் வந்து சில மேல் எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி வந்து ஃபீமேலுக்கு கீழே ஒர்க் பண்றதுன்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொரு டைம் ஏஜ் ஏஜ் குறைவா உள்ளவங்க வந்து டாப் லெவல்லையும் கம்மியா கூட உள்ளவங்க வந்து ஜூனியர் லெவல், அதாவது லோ லெவல் ஒரு டெசிக்னேஷன்லயும் இருக்கும் போது அதுவும் வந்து சிலவங்களுக்கு வந்து ஏத்துக்கொள்ள முடியாம இருக்கும். பட் அப்படியெல்லாம் இல்லாம இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா அதை சரிவர செஞ்சுட்டு போகணும்ன்ற ஒரு விஷயமும் இந்த டைவர்சிட்டியில வந்து இன்க்ளூட் ஆகும். So this includes recruitment strategies that attract a diverse talent pool, providing inclusive training and fostering an organizational culture that values and celebrates differences. So இப்ப இதுக்குள்ள வந்து HRM ஃபங்க்ஷன்ஸ்ன்றதும் மிக்ஸ் ஆகி வருது. இப்ப இத வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்ன மாதிரி டைவர்சிட்டியை யூஸ் பண்ணலான்றது நாங்க தெரிஞ்சு எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறது தான் இந்த அசைன்மெண்ட். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, ஹெச்ஆர்எம் ஃபங்க்ஷன்ஸ் 5 எடுப்பீங்க. அதுல வந்து ஒவ்வொன்றுலயும் என்ன மாதிரி டைவர்சிட்டி வந்து ப்ரொமோட் ஆகுதுன்றதை எழுதணும். அதை ஃபுல்லா எழுதி முடிய அடுத்ததுல வந்து அந்த 5லயும் எந்த மாதிரி டைவர்சிட்டி வந்து ரியல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகுதுன்றத எக்ஸாம்பிளோட எழுதணும். ஸோ இந்த செஷன் வந்து அவ்வளவு பெரிய செஷனா இருக்காது. ஏன்னா அசைன்மெண்ட் எப்படி செய்யறதுக்கான கைட் மட்டும்தான் இந்த செஷன்ல இப்ப நான் கொடுக்க போறேன். ஸோ 6th சப்மிஷன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கைட கொடுக்கணும்ன்றதுக்காக நான் இந்த டிஸ்கஷனை வந்து செய்றேன். So human resource management strives to foster workplace diversity and inclusion. இப்ப உங்களுக்கு இன்க்ளூஷன்ற ஒரு இதுவும் வந்து இந்த டைவர்சிட்டியோட வரும். ஸோ இதுல வந்து அதை கேட்காதனால நாங்க வந்து அதை மெயினா பார்க்க தேவையில்ல. This includes building program to attract and retain diverse personnel, as well as putting in place rules that promote inclusivity. The goal of diversity and inclusion is to guarantee that the company reflects the community it serves and that all employees are treated fairly and with respect. இது வந்து நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே. ஸோ இப்ப நாங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட்ல உள்ள ஃபங்க்ஷன்ஸ். அதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், ஸ்டாஃபிங் இருக்கு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கு, வேற என்னெல்லாம் இருக்கும், எக்ஸிட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வேற, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வேற. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள இருக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இதெல்லாம் ஒரு தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் தான். நீங்க ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டா அத வந்து ஒரு லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இல்ல. ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னா இப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு தெரியும் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிமிட்டட் இல்லைன்றது. ஈவன் தோ உங்களுடைய செஷன் லெசன்ஸ்ல வந்து லிமிட்டட் ஃபங்க்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருந்து 5 ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம். பட் அப்படி இல்லாட்டி ஹியூமன் ரிசோர்சஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிமிட்டட் ஆனது இல்ல. ஸோ இது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ். ஸோ கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறும். அது வந்து அந்த கம்பெனியுடைய என்ன சொல்றது ஒரு தேவைய நீட பொறுத்து தான் இருக்கும். பட் எல்லா கம்பெனிக்கும் காமன் ஆனது என்னது, ரெக்ரூட்மெண்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றது எல்லா கம்பெனிக்கும் பொதுவானது. ஸோ இது இல்லாம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட எப்படி டைவர்சிட்டி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட்டிங் அ மோர் இன்க்ளூசிவ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது, ஜேடி. இது வந்து நான் என்னோட ஹெச்ஆர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
JD என்னங்கிறது, ஜாப் அனலைசிஸ் என்னன்றது, ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ JD எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அட்ராக்டிங் அ broader range of candidates. Use language that avoids gender coded words like aggressive or challenging. So வந்து நாங்க JD எழுதும் போதே சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு எழுதணும். ஏன்னா JDல வந்து சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே சொல்லுவாங்க, ப்ரிஃபரபிள் கேண்டிடேட் வந்து மேல் இல்லாட்டி ஃபீமேல் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. இல்லாட்டி சேலஞ்சிங் ரோல் வந்து போட்டுட்டு கீழே வந்து மேல்னு. அப்ப இது வந்து என்ன டாமினேட் பண்ற மாதிரி. இப்ப சேலஞ்சிங் ரோல ஃபீமேலால செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் எழுப்ப முடியாத மாதிரியான ஜாப் டெஸ்கிரிப்ஷனை வந்து செய்யணும்ன்றது வந்து மெயினா சொல்றாங்க. இப்ப வந்து ரெக்ரூட்மெண்ட்ல நாங்க ஜெண்டர் வைஸோ சரி, இல்லாட்டி என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து வராங்கன்னு வைப்போமே. இப்ப வந்து என்ன வந்திருக்கு, ரிமோட் ஜாப்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்ப கூட. இப்ப நாங்க முன்ன மாதிரி வந்து இந்த டைவர்சிட்டின்ற விஷயத்த வந்து என்ன சொல்றது, அவ்வளோவா ஒரு இறுக்கமா புடிச்சு வச்சில்லங்கிறது வந்து உண்மை. ஏன்னா இப்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸோ சரி எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா காமனா இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில ஒர்க் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை JD செய்யும் போது பார்க்கணுன்றது இது மெயினா சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து ஜெண்டரை வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறோம்னா, இன்னொன்னு வந்து கண்ட்ரி வேற கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்றதுக்கான அந்த ரிமோட் ஜாப்ங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து ஜாப் டெஸ்கிரிப்ஷன்ல அண்டர் ப்ரெஷர்னு வந்து நிறைய மென்ஷன் பண்ணுவாங்க. வில்லிங் டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர்னு நிறைய மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியா இருக்கும் போது கேண்டிடேட்ஸ் ரேஞ்ச் வந்து ப்ரோடரா இருக்க முடியுமா? ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அண்டர் ப்ரெஷர் மென்ஷன் பண்ற நேரம் எவ்வளவுதான் சேலரி ப்ரொவைட் பண்ணாலும் போறதுக்கு ஹெசிடேட் ஆவாங்க. ஸோ அண்டர் ப்ரெஷருங்கிறத விட்டுட்டு ஒர்க்கை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சரியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங், அல்லது டைம் லிமிட்குள்ள கம்ப்ளீட் பண்ணறதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி வேர்டிங், அந்த மாதிரி ஈஸியா ஈஸியா வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியற மாதிரி வேர்டிங் எல்லாம் யூஸ் பண்றது better. Try to avoid phrases like the ideal candidate must have. Here நான் சொன்ன மாதிரி must have, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும் கட்டாயம் அப்படிங்கிறது, இல்லாட்டி மஸ்ட் ஹேவ் அந்த ஸ்பீட், டேட்டா என்ட்ரினா ஸ்பீட் வந்து டேட்டா என்ட்ரினா ஸ்பீட் இருக்கணும் தான், பட் அந்த மஸ்ட் ஹேவ்ன்றதை விடும் போது இப்போ சம்டைம்ஸ் சில கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுடைய பொட்டன்ஷியல் அவங்களுக்கே தெரியாம இருக்கும். என்னால இவ்வளவு செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து அவங்களுக்கே இருக்கும். பட் அங்க போய் ட்ரெயின் ஆகி ஒரு 2-3 டேஸ்லயே அவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஸோ மஸ்ட் ஹேவ்னு போடுற நேரம் ஒரு கேண்டிடேட் நினைப்பாங்க நமக்கு இயலாது, நமக்கு இது இயலுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரக்குள்ள அவங்க அப்ளை பண்ணாம விடலாம். ஸோ இதுகளை வந்து அவாய்ட் பண்ணணும். Studies have shown that men will apply for a job when they only meet 60% of the qualifications listed. In contrast, women typically only apply for positions where they feel 100% qualified. So இங்க வந்து இப்படி மென்ஷன் பண்ணும்போது நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து அது வந்து ஒரு சான்ஸ் தவற விடுறாங்கன்ற ஒரு கன்சர்ன் வந்து இங்க வைக்கப்படுது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதன் மூலமா நாங்க ப்ரோடர் கேண்டிடேட்டை வந்து என்ன சொல்றேன் ரேப் பண்ணி எடுக்கலாம். Suppose you only have a advice positions in the same places. In that case, there is a good chance the right candidate will never even know to apply.
as part of a diversity recruiting strategy. Try branching out when it comes to looking for new employees. And one way is to consider using regional website to advertise jobs. So advertisementல வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் அது போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அப்ப வந்து நாங்க அதுக்கு சரியான ஏத்த வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணணும். இப்ப ஸ்ரீலங்கால பொறுத்த அளவுல டாப் ஜாப்ஸ்ன்றது வந்து காமனா எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடிய ஒரு வெப்சைட். லிங்க்டின் சொல்ற ஆப் கூட எல்லாருமே இப்ப யூஸ் பண்ற ஒரு ஆப். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸையும் நாங்க பார்க்கணும் சரியா. Other recruitment channels to consider include social media, employee referral, so email campaigns, events such as trade fairs, and even your database of previous candidates. Remember, it's not a case of splashing job postings across every platform. Rather, consider the type of candidate you are looking for and the role you are hiring, and choose the best recruitment channel for the job. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம் முக்கியம் இல்ல, என்ன மாதிரியான கேண்டிடேட்டை நீங்க கன்சிடர் பண்றீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அவங்களுக்கு போய் சேரக்கூடிய மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட், பிளாட்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணணுங்கிறது தான் இங்க வந்து பாயிண்ட். இப்ப நாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டிருந்தாங்க தானே, அதுக்குள்ள இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நீங்க கொடுப்பீங்க. இது காமனான ஒரு எக்ஸாம்பிள், வெப்சைட்லயே கிடைக்கிற எக்ஸாம்பிள். ஜான்சன் ஜான்சன் as 12 employee resource group that connect and engage employees across the company to develop their potential, build relationship capital, and drive an inclusive environment and culture. By 2025, the company aims to have 50% women in management globally. While in America, the organization is targeting to have 35% so diversity in management positions. So இது வந்து இவங்களுடைய recruitment plan on diversity. ஸோ இவங்க வந்து ஜெண்டர் வைஸ் பாக்குறாங்க. இப்ப இந்த இதுல வந்து ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஹை லெவல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இவங்களுடைய எய்ம். ஸோ இது வந்து ரெக்ரூட்மெண்ட்ல டைவர்சிட்டிக்கு வேர்ல்ட்ல ரியல் வேர்ல்ட்ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியோ ஸ்ரீலங்கால அல்லது ஸ்ரீலங்கால உள்ள கம்பெனியோ எடுத்து பார்க்குற நேரம் நாங்க வந்து ஒரு இங்க ஸ்ரீலங்கால உள்ள ரியலான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னா, ஃபேக்டரிஸ்ல வந்து அதாவது கொலம்போ, நம்மளோட மெயினா இருக்க கொலம்போல இருக்க ஃபேக்டரிஸ்லயும் சரி, அல்லது இப்ப கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து மெயினா வந்து பிளே பண்ணிட்டு இருக்குது ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட். ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கால சொல்ல போனா இப்ப ஐடி கம்பெனிஸ்லயும் சரி, எந்த அளவு மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அந்த அளவு ஃபீமேலும் இருக்காங்க. சொல்ல போனா ஃபீமேல் வந்து மேல விட கூட இருக்காங்க. இப்ப இங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் டைவர்சிட்டின்ற போது ஐடின்னு மென்ஷன் பண்ணும் போதே அநேகமா காமனாவே முதல்ல வந்து மேல் கேண்டிடேட் தான் ப்ரிஃபரபிள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே போடுவாங்க. பட் இப்ப வந்து அப்படி இல்லை. அந்த ஒரு பாயிண்டே இல்லாம காமனாவே போடுவாங்க, எந்த கேண்டிடேட்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து
நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிலேயே வந்து ஒரு ஜேடி வந்து செஞ்சிருக்கிறத எடுத்து நீங்க வந்து அத ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ அது வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நீங்க வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்து கொடுக்கறத விட. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, டீம் லீடர்ன்ற பட்சத்துல ஒரு ஃபீமேல் டீம் லீடர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து எல்லாரையும் வந்து என்ன செய்வாங்க, லீட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதே ஃபீமேல்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போறதுக்கான சான்ஸ் வந்து இப்ப ரொம்ப கம்மி ஆகிட்டு. ஸோ அது வந்து ஸ்ரீலங்காலயே நிறைய கம்பெனிஸ வந்து நீங்க எக்ஸாம்பிளா குடுக்கலாம். இப்ப சொல்லுவோமே பேங்க்ன்னு சொல்லுவோமே. இப்ப பேங்க்ன்றப்போ வந்து செலான் பேங்க், ஹெச்என்பி பேங்க், சம்பத் பேங்க்ன்னு எந்த பேங்க் எடுத்தாலும் இப்ப பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருந்தா அத மென்ஷன் பண்ணி நீங்க எழுதணும். எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த டெசிக்னேஷனுக்கு இந்த மாதிரி இருக்குன்றது எழுதணும். அப்படி இல்லாட்டி நீங்க வேற எங்கேயாவது ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்களா, அப்ப அதை எடுத்து எழுதுங்க. அந்த ஐடி கம்பெனியோட நேம் போட்டு இப்ப ஐடிக்கு வந்து மேலுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டில வந்து ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கு ஜாப் அப்படின்னு, அதாவது ஹையர் பொசிஷன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி எழுதணும். ஃபினான்ஸ் கம்பெனியோ இன்சூரன்ஸோ எதுவா இருந்தாலும் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி எந்த பொசிஷன்றது பண்ணி அப்படி எழுதலாம். இந்த மாதிரியான கைண்ட்லயும் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி வெப்சைட்ல இருந்து நீங்க அது கண்ட்ரில இருந்து எடுத்து எக்ஸாம்பிள் கொடுக்கறத விட ஸ்ரீலங்காலயே உள்ள இந்த மாதிரியான எக்ஸாம்பிள வந்து நீங்க மென்ஷன் பண்றதுப்போ உங்களுக்கான ஸ்கோரும் வந்து கூடும். அடுத்தது வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கிறது வந்து ட்ரெயினிங். இந்த ட்ரெயினிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கம்பெனில ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ராசஸா அடுத்து உடனே செய்யறது வந்து ஆன் போர்டிங், அப்புறம் ட்ரைனிங் தானே. ஸோ இப்ப இந்த ட்ரைனிங்ல ஒன் செகண்ட். Okay. A diversity training, a diversity training program aims to boost participants' awareness about different types of diversity, appreciating differences among co-workers, and provide knowledge and strategies to enhance employees' interpersonal and communication skills across diversity to help build a positive work environment. So இது வந்து டைவர்சிட்டி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறது. இப்ப ட்ரைனிங்லயே டைவர்சிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறப்போ வந்து பார்ட்டிசிபேட்ஸ் வந்து அவேர் ஆவாங்க. ஸோ இத பத்தின அவேர்னஸ் கூட இருக்கும். எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது, எப்படி வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஒர்க் அப்ரோச் பண்றது. ஸோ இப்ப மேல் ஃபீமேலா இருந்தா எப்படி அப்ரோச் பண்றது. சம்டைம்ஸ் வந்து சில பிளேஸ்ல இருந்து வரவங்க சில ஃபீமேல்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியா வந்து மூவ் பண்றதுன்னு தெரியாது ஒர்க் பிளேஸ்ல. ஸோ அதுக்கான நாங்க இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறப்போ என்ன மாதிரி மூவ் பண்றதுன்னு தெரியும். அடுத்து கல்ச்சர் வைஸ் வந்து எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாது. ஒரு கல்ச்சர்ல இருந்து இன்னொரு ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டான இங்க இருந்து நாங்க வந்து அப்ரோச்ல ஏதோ ஒரு கண்ட்ரில ஒர்க்குக்கு போகும்போது அங்க கல்ச்சர் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் மூலமா வந்து அத பத்தியும் தெரிஞ்சு கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும்ன்றது வந்து இந்த மாதிரியான டைவர்சிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய மெயின் எய்ம்.
to attract talent and maximize organizations profit. So இப்படி வந்து நாங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறப்போ அவங்களுக்கு வந்து அதாவது நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்சஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஓகேயா? வேல்யூ பண்றாங்க, நம்மளையும் வேல்யூ பண்றாங்கன்ற ஒரு ஹோப் கொடுக்கிற மாதிரியான விஷயம் தான் இது. டு கம்ப்ளை வித் தி ஆர்கனைசேஷன்ஸ் மோரல் அண்ட் லீகல் ஸ்டாண்டர்ட்ஸ், டு டெவலப் லீடர்ஷிப் அண்ட் எசென்ஷியல் ஸ்கில்ஸ் டு மேக்ஸிமைஸ் organizational diversity and diversity related ஆன issues, organizational policies இத பத்தின ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறப்போ அந்த இஷ்யூஸ் வந்து இப்படி வரதுக்கான சான்ஸ் இருக்கா, அப்படி இருந்தா இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றதும் ஒர்க் எப்படி மூவ் ஆன் ஆகுறதும் அவங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணி கொள்ளலாம். டு இன்டென்சிஃபை லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இந்த ட்ரைனிங் பத்தின இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வெப்சைட்ல இந்த சார்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த சார்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சில டீட்டெயில்ஸ் தான் இது. இத வந்து இன்னும் கிளியரா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லினேன். ஸோ இந்த ட்ரைனிங் மூலமா வாரது இது வந்து நீங்க கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அந்த 50 மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எழுத முடியும். ஸோ அதோட வந்து அடுத்த கொஸ்டின் இப்ப நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழேயே எக்ஸாம்பிள் எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்க இந்த ட்ரைனிங் டைவர்சிட்டி அப்புறம் ரிக்ரூட்மெண்ட் டைவர்சிட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தா பெஸ்ட். ஏன்னா கொஸ்டின் வந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கனால. ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னு சொன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுப்போம். அங்க வந்து fosters a more inclusive culture by encouraging employees to become better allies, so and engage in empathetic and supportive behaviors, promoting diversity through inclusion and continuous learning. So இங்க எப்படி வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி காட்டலாம். சோ இவங்க வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. டைவர்சிட்டிக்கு தான் எப்படி வந்து சப்போர்ட்டிவான அந்த பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து மென்ஷன் பண்றது, இந்த மாதிரியான கல்ச்சுரல் இந்த வாரவங்களுக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றது அண்ட் என்கரேஜ் பண்றது, என்ன மாதிரி வந்து நீங்க மூவ் ஆகணும்ன்றத. சோ இதுவும் வந்து கிளியரா இருக்கு எக்ஸாம்பிள். பட் இது வந்து நான் சும்மா உங்களுக்கு இப்படிதான் எழுதலான்றதுக்காக கொடுத்தேன். நீங்க வந்து இங்க உள்ள கம்பெனி இப்ப நான் வந்து சொல்றேன், அந்த கம்பெனில ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ நான் வந்து நேம் மென்ஷன் பண்ணாம சொல்றேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில எப்படி, ஐடி கம்பெனில எப்படி அண்ட் ஒரு ரிக்ரூட்மெண்ட் கம்பெனி அதுல எப்படி வந்தான டைவர்சிட்டி ட்ரைனிங் வந்து பிளான் பண்றாங்கன்றத வந்து நான் சொல்றேன். ஸோ அத நீங்க உங்களோட கம்பெனிக்கோ அல்லது தெரிஞ்ச ஏதாவது கம்பெனிக்கோ அதோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்கான்றத தெரிஞ்சுட்டு நீங்க எக்ஸாம்பிள கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்டா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிய சொல்றேன். அங்க வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா இது மல்டிநேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. சோ இங்க வந்து அந்த கம்பெனில உள்ளவங்க அப்ரோட்ல உள்ள அந்த இன்னொரு பிரான்ச்சோட வந்து கம்யூனிகேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும்ன்றப்போ டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் ஸ்லாங்ஸ் அப்படி இருக்கும். இன்னொன்னு அவங்களுடைய கல்ச்சரே டோட்டலா வந்து
டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப லாங்குவேஜ்ன்றப்போ கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்னதான் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க பேசுற ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ ஸ்டார்ட்லயே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். எப்படி வந்து அதை அப்சர்வ் பண்ணி எப்படி அதுக்கான அவுட்புட்டை கொடுக்கறது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. கல்ச்சுரல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் போது மல்டிநேஷனல்ன்றப்போ அவங்களுக்கான ஈவெண்ட் வந்து நடக்கும். அதாவது ஒரு இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறப்போ ஸ்ரீலங்கால எல்லா கம்பெனிஸ்லயும் ஏப்ரல்ல வர தமிழ் சிங்கள ஃபெஸ்டிவல் வந்து மெயினா செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிஸ்லயும். ஸோ இப்ப நாங்க மல்டிநேஷனல் கம்பெனின்னு எடுக்கும் போது சப்போஸ் அந்த பிரான்ச்ல இருந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தவங்க இங்க இருப்பாங்க. அப்ப அந்த ஈவெண்ட்டை நாங்க செய்யற நேரம் இந்த கல்ச்சுரல் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கல்ச்சுரலை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளடங்கின மாதிரி ஒரு ட்ரைனிங் அண்ட் அங்க உள்ள கல்ச்சுரல் பத்தின இன்ஃபர்மேஷன் உள்ளடங்கின மாதிரி ஒரு ட்ரைனிங். ஸோ எந்த கல்ச்சுரலை சுத்தி வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கு, என்னென்ன மாதிரியான பீப்புள் ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்காங்கன்றதுக்கான ஒரு ட்ரெயினிங். அண்ட் இன்னொன்னு என்னன்னு சொன்னா கம்யூனிகேட் பண்ணும்போது இப்ப வந்து ஃபீமேல் மேல்ன்றப்போ அவங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி, அதாவது என்ன மாதிரி வந்து அப்ரோச்சஸ் இருக்கணும், என்ன மாதிரி வந்து அவங்க கூட ஆன அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும், எப்படி இருந்தா வந்து அது வந்து பெஸ்டா இருக்கும். ஒரு கோலை அச்சீவ் பண்ண கம்பெனி கோலை அச்சீவ் பண்றதுக்கு வந்து இண்டிவிஜுவலுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து எப்படி நீங்க டார்கெட் பண்ணி வைப்பீங்கன்றதுக்கான அந்த ட்ரைனிங் எல்லாம் இப்போ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தா நடக்கும். இதுவே வந்து ஒரு ஐடி கம்பெனியா இருந்தா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்டா வந்து எக்ஸாம்பிளா சொல்ல போனா எப்படி சொல்லலாம், இதே மாதிரியான சிமிலர் தான் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸ்லயும் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து டைவர்சிட்டியை மெயினா டார்கெட் பண்ணி கொடுக்கறதுனால. ஸோ இப்ப இது கல்ச்சர்ன்ற விஷயம் வந்து இங்கேயுமே மாறுபட்டாலும் கூட என்ன நடக்கும்னா இங்க ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க அந்த ஸ்ரீலங்கா கல்ச்சர்ஸ் வந்து கொமானாவே எல்லாருக்கும் தெரியும். சோ அத வந்து மெயினா வந்து எடுக்காம மெயினா வந்து கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷனை லாங்குவேஜ் வைஸ் எப்படி அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறது. இப்ப சம்டைம்ஸ் வந்து சிலவங்களுக்கு இங்க மெயினா சிங்கிள் லாங்குவேஜ் இருக்கனால அதுல இஷ்யூ இருந்தா அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதன் மூலம் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐடில மெயினா வந்து எல்லாருக்குமே வந்து லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கணும். அது ரிட்டர்னா சரி, எதுவா இருந்தாலும் சரி, இப்ப பேசுறதுனாலும் சரி, இப்ப லாங்குவேஜ் நாலேஜ் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ன்ற விஷயத்த ரொம்ப பார்ப்பாங்க. இதே ஹெச்ஆர் சைட்னாலுமே அதே மாதிரி தான். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனியா இருந்தா இப்ப மெயினா வந்து கேட்பாங்க ரீட் பண்ண எழுமா. இப்ப சிங்கள, இங்கிலீஷ், தமிழ் மூணுமே ரீட் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் இருக்கா, அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. இருந்தாலுமே அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன சொன்னா அவங்க வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்னொன்னு வந்து இன்டராக்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். இந்த ஹெச்ஆரா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அந்த சைட்ல நிறையவே வரும். ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து நீங்க ஒவ்வொரு கம்பெனி வைஸா வந்து கம்பெனி எடுத்து ஸ்ரீலங்கால இருக்க கம்பெனி நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியா இருக்கலாம், தெரிஞ்ச கம்பெனியா இருக்கலாம், அதை எடுத்து அதுல இந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்கான்றத வந்து பார்த்து நீங்க எழுதலாம். எப்படி இல்லாம இருக்காது, ஒவ்வொரு கம்பெனிலையும் ட்ரைனிங்ன்றது இருக்கும். அந்த ட்ரைனிங்ல டைவர்சிட்டி ட்ரைனிங்னு மென்ஷன் பண்ணாமலே டைவர்சிட்டிக்கு ப்ரொமோட் பண்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்க மெயினா பார்த்து எடுத்து
எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கலாம். And salary and benefit. Salary and benefit, equal pay for equal work. A fundamental principle of DEI is இதாவது வந்து 1 minute. So a fundamental principle of DEI is ensuring that individual receive equal pay for equal work. So இது வந்து diversity equal inclusionன்றது தான் இதுல வந்து அந்த DEIன்றதுல மீன். ஸோ இந்த ஈக்விட்டி அந்த இன்க்ளூஷன்றது எல்லாமே உங்களுடைய லெசன்ல இருக்கு. ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். This means that employees who perform the same job with the same qualification and responsibilities should be compensated equally. ஸோ அது வந்து எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, ரேஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பேக்ரவுண்ட் எதுவா இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்றீங்களோ எல்லாருக்கும் அந்த ஒர்க்குக்கான பேமெண்ட் ஈக்குவல். இப்ப ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு அதாவது சொல்ல போனா சேம் கிரேட்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், சேம் ரேட்ல இருப்பாங்க. பட் வேற வேற மாதிரி பே ரேஞ்சஸ் இருந்தா அது வந்து டைவர்சிட்டி இல்ல, அதுல டைவர்சிட்டி எங்கேயும் வராது. ஜெண்டர் பே கேப்ன்றது one of the most well documented pay gaps is the gender pay. On average, women continue to earn less than men for performing the same job or roles. This gap has far-reaching consequences affecting women's financial security, determined savings, and overall economic well-being. So, equal pay and the responsibility qualifications-க்கு மாதிரி தான் இங்க gender payன்றது. Gender payன்றது மேலுக்கு வந்து ஹையர் அலவன்ஸ் salaries and ஃபீமேலுக்கு லோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லயும் வந்து நான் வந்து சில கம்பெனிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து காட்டலாம். அதாவது இந்த கம்பெனிஸ்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம, இப்ப வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனியா இருக்கட்டும், கஸ்டமர் சர்வீஸா இருக்கட்டும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து ஈக்குவலான பேமெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சேம் குவாலிஃபிகேஷன், சேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈக்குவலான பேமெண்ட் தான் வழங்கப்படுது. ஸோ இதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வந்து கொடுக்கலாம். இத வந்து காமனான விஷயம். ஸோ நீங்க இப்படி நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியை தான் கொடுக்கணும்னு இல்ல. இத வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான கம்பெனிஸ் நேம் மென்ஷன் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சரி. அண்ட் சேஃப்டியும் அந்த மாதிரி தான். The first area of opportunity where diversity can improve safety is communication. Most notable around நான் the language barrier ஏற்கனவே சொன்னேன். ஸோ அதுக்கு கூட சேஃப்டி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சிலவங்க. எல்லாமே ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க, நாங்க மட்டும் வேற லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கோம், எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது அவங்க பேசுறதுன்றப்போ அங்க சேஃப்டி இஷ்யூன்னு வரும். However, this also include different body language and other non-verbal gestures. Creating inclusive communication additionally means accommodating those who have hearing loss
or any physical disability. ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல இன்னொரு விஷயம் இருக்கு. சிலவங்களுக்கு வந்து கேட்கிற திறன் இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான நாங்க கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையான தன்மையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறது மூலம் தான் சேஃப்டி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பியாண்ட் அடாப்டிங் to different communication types, companies should focus on the communication between employers and employees. Internal communications in this case is very important. For example, how quickly employees respond in an emergency is dependent on the internal communications they received from the employer. Employers must plan and prioritize strong communication. ஸோ இதுல எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க சேஃப்டின்ற விஷயத்துல வந்து எமர்ஜென்சின்றப்போ வந்து எவ்வளவு குயிக்கா எம்ப்ளாயர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு ஃபேக்டரிய வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா, இப்ப இதுல வந்து நான் இந்த கம்பெனிய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனில வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஜுரியோ ஏதோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து காமனா வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதுல ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் வந்து காமனான விஷயம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது. சில ஆபீசர்ஸ் கம்பெனிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்னே தனியா டிபார்ட்மெண்ட் இருந்தா அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இன்ஸ்டன்டா வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா குயிக்கா வந்து அதுக்கான ஃபர்ஸ்ட் ரைடோ ஏதோ செய்யறாங்கன்னா அங்க வந்து அவங்கள வேல்யூ பண்றாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் எம்ப்ளாயீஸை வந்து வேல்யூ பண்றாங்கன்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேஃப்டியை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது எந்த லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயியா இருந்தாலுமே ஒரு ஃப்ரெஷர் அதாவது ஒரு கிளாக் லெவல் எம்ப்ளாயியா இருந்தாலுமே கூட குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்றதுதான் இங்க விஷயம். இப்ப ஃபேக்டரியில வந்து ஒருத்தங்க வந்து ஹெல்ப்பரா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் சரி, ஃபேக்டரியில வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு அவருக்கும் சரி, 2 பேர்ல யாரா இருந்தாலுமே வந்து ஒரே மாதிரியா ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்கா இருக்கணுங்கிறது தான் இங்க விஷயம். சோ இது வந்து கிளியரா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய அந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க ஹியூமன் பீயிங், அவங்க நம்மளுடைய கம்பெனியோட எம்ப்ளாயி யாரா இருந்தாலும் எந்த லெவல்ல இருக்கவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான சேஃப்டிய வந்து அஷ்யூர் பண்ணணும்ன்றதுதான் இங்க விஷயம். ஸோ இது ஃபேக்டரிஸ்ல வந்து நீங்க எடுக்கிறது மூலமா எக்ஸாம்பிள வந்து வேல்யூவான பாயிண்டா வைக்கலாம். ஏன்னா அங்க மெஷினரி ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுற வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஜெண்டர் வைஸோ அல்லது பேக்ரவுண்ட் வைஸோ அல்லது டெசிக்னேஷன்ல எந்த லெவல்ல இருக்காங்கன்றத பார்த்தோ வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம எல்லாருக்கும் காமனா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ன்றதுக்கு. அடுத்தது வந்து ஆன்போர்டிங் டைவர்சிட்டிங்கிறது தான் முதல்ல வந்திருக்கணும். ஸோ வந்து இத வந்து கிரியேட்டிங் அ டைவர்ஸ் ஒர்க் பிளேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மோரல் இம்பராட்டிவ், இட் ஆல்சோ மேக்ஸ் குட் பிஸ்னஸ் சென்ஸ். Research has shown that diverse teams are more innovative, creative and so இதுல வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டைவர்ஸ் டீம்ன்றது வந்து எல்லா கல்ச்சரும் சரி, எல்லா ரேஸும் சரி, ஜெண்டரும் சரி உள்ளடக்கினது. அப்ப ஒவ்வொருத்தங்களுடைய தாட் ப்ராசஸும் மைண்ட் ப்ராசஸ் இன்னோவேட்டிவ் திங்கிங்கும் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். இது எல்லாம் சேர்ற நேரம் வந்து இன்னோவேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். கிரியேட்டிவிட்டியும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் வந்து இது இந்த ஆன்போர்டிங்ல கொடுக்கலாம். Additionally, organizations that prioritize diversity is better positioned to attract and retain top talent, improve employee engagement and satisfaction, and enhance their reputation in the marketplace. ஸோ இங்க வந்து எம்ப்ளாயி சாட்டிஸ்பேக்ஷன்றதும் கூட இருக்கும். எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறனால ஒரு டீமா இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி கூடும். அப்படி இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி கூடுற நேரம் அவங்களுக்கான ரெகக்னிஷனும் வந்து கம்பெனியால வழங்கப்படும். அப்படி ரெகக்னிஷனும் ப்ரமோஷனும் வழங்குற நேரம்
என்ன நடக்கும்னு சொன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கூடும். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் கூடும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இங்க கூடும். ஸோ ஆன்போர்டிங் செய்யறப்போ இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ராசஸ் தானே இது. அந்த டீம்ன்றத வந்து எல்லா ரேசஸ் ஜெண்டரும் இருக்கிற மாதிரியான ஒரு டீமை கிரியேட் பண்றது. Effective onboarding for diversity is essential for ensuring that new employees from all backgrounds feel welcome, valued, and included in the organization. So onboarding செய்யறப்போ வந்து எல்லா எம்ப்ளாயிஸையும் வந்து ஒரே மாதிரி, அதாவது எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் சரி ஒரே மாதிரியா வெல்கம் பண்ணி ஒரே மாதிரியான ஆன்போர்டிங் ப்ரோக்ராம் வந்து செய்யணும். அதாவது அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்கிற அந்த ஆன்போர்டிங், அதாவது வெல்கம் பேக்கேஜ்னு ஒண்ணு சில கம்பெனிஸ்ல கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ஈக்குவலா கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இல்லாம ஈக்குவலான பேக்கேஜ். One of the key components of onboarding for diversity is providing new employees with training on cultural sensitivity. இத வந்து நான் ட்ரைனிங் ஃபங்க்ஷன்லயே சொல்லியிருந்தேன். ஸோ இதுலயும் வந்து அதை இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா onboarding ட்ரைனிங் வந்து தனியா நடக்கும். This training helps employees understand and appreciate the diverse backgrounds, experience, and perspectives of their colleagues. By promoting cultural sensitivity, organizations can create a more inclusive and respectful work environment where all employees feel valued and respected. ஆன்போர்டிங்ன்றது இது இந்த விஷயங்கள் தான். ஸோ இதுலயும் சோர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். நீங்க வந்து ரீட் பண்றதன் மூலமா வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கறதுன்றதையும் வந்து சொன்னதுலயே சொல்லிருந்தேன். ஸோ ஆன்போர்டிங் பேக்கேஜஸ்ல வச்சு அப்புறம் அந்த ஆன்போர்டிங்ல எப்படி டீம் குரூப்பை நீங்க கிரியேட் பண்றதுன்றது, அந்த ஒரு குரூப்ல வந்து சேம் ரேசஸ் பேக்ரவுண்ட்ல வாழவங்களே இல்லாம டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்டான ஜெண்டர், ஏஜ் அவங்கள வந்து நீங்க இன்க்ளூட் பண்றது மூலமா அங்க வந்து நீங்க கிரியேட்டிவிட்டியை கூட்டி விடலாம். டைவர்சிட்டிக்கு வந்து இங்க முக்கியத்துவம், அதாவது எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் எந்த ரேசஸ் இருந்தாலும் ஜெண்டர் இருந்தாலும் எல்லாரும் ஒரு டீம்ல இருப்போம் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க வந்து வேல்யூ பண்ண அவங்கள வந்து வேல்யூ பண்றாங்கன்ற கம்பெனி வேல்யூ பண்ணுதுன்றது அவங்களுக்கு தெரியப்படும். ஸோ இதுக்கான கைடு இது. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த அசைன்மெண்ட்டை ஈஸியா செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து ஈஸி. நீங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, வேற எதுவும் டவுட் எதுவும் அப்படி இருந்தா குரூப்ல மெசேஜ் போடலாம். இல்லாட்டி இதை விட கிளியரா வேணுமா இருந்தாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஓகே, இதோட நான் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்றேன். ஓகே கிரியா, தேங்க்யூ. எனக்கு அசைன்மெண்ட் ஆன்சர் ஷேர் பண்ணி விடுங்க.